இன்னைக்கு பாப்பா லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கடையலும், உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் காலையில செஞ்சு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இந்த கீரைன்னு சொன்னாலே பிள்ளைங்க கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் வந்து டல் ஆயிடும். ஆனா, அது கூடவே உருளைக்கிழங்குன்னு குடுக்கறதுனால கொஞ்சம் வந்து சாப்பிட்டுருவா. எனக்கு சுத்தமா இந்த மிளகாத்தூள் அரைக்கிற குவான்டிட்டி இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. சரி ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறதுனால கடையிலே கேட்டு அவங்களா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு குடுத்துருக்காங்க. இதோடைய காரம் எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றத அரைச்சு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கூட ஏத்துறதும், குறைக்கிறதும் நம்மளா வந்து பண்ணிக்க வேண்டியது தான். புளி, உளுந்து இது எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி கையோட மிளகாத்தூளுக்கு அரைக்க தேவையான அரை ஜாமாவெல்லாம் வந்து காய வச்சுடுவோம் அப்படின்ட்டு ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுட்டு, தனித்தனியா வந்து காய வைக்க போறேன். ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி 1 கிலோ குவான்டிட்டி இத வந்து 2 முறத்துல இந்த மாரி சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? மஞ்சள், சுக்கு, பெருஞ்சீரகம், ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இத வந்து ஒரு பிளேட்ல வந்து கொட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மொளகாவ ஒரு தனியா பாயில போட்டு அதையும் வந்து காய வைக்க போறேன். இந்த சம்மர் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எது எதெல்லாம் காய வச்சு அரைக்கணுமோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சிக்கணும் அப்படின்ற முடிவுல தான் இருக்கேன். சரி மிளகாத்தூள் அரைக்கும்போதே கையோட கவர்மெண்ட்ல கோதுமை 2 கிலோ குடுத்துருந்தாங்க. சரி அது ரொம்ப நாளாவே அப்படியே கிடக்குது. இன்னைக்கு கையோட காய வச்சு 2த்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்ற முடிவுல தான் இருக்கேன். இது இல்லாம பச்சரிசியும் இருக்கு. சரி இன்னைக்கு காய வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடையாது. பச்சரிசி வந்து நாளைக்கு காய வச்சு இது 3த்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாக்ல சந்திக்கலாம். பாய்.